இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பொறுத்தவரை ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிரிண்ட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, திரும்பவும் உங்கள் அப்ளிகேஷனை ரீப்ரிண்ட் எடுத்துக்கலாம். அதை எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஈஸியான மெத்தட் தான். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சிஸ்டத்தில் நீங்கள் பிரிண்டர் வசதி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கம் போல் அந்த எக்ஸாம் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஸ்மால் பாக்ஸில் டிக் பண்ணி கிளிக் ப்ரொசீட் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இதில் வழக்கம் போல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிற இடத்துல உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா, என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் தான் காமிக்கும். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஏற்கனவே சேவ் பண்ணிட்டீங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல. பிரிண்ட் எடுக்கல அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இப்போ மறுபடியும் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். திரும்பவும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வேறு ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை எந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அங்கே வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே ஒரு பிரிண்டர் இருக்கிற ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணி அப்போவே பிரிண்ட் எடுத்துருங்க. அந்த சூழ்நிலை இல்லை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைலெலாம் வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மொபைல் வந்துட்டு ரீசொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இன்னொன்று டச் பண்ணிங்கன்னா இன்னொரு டச் பண்ணி சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் லேப்டாப்பில் எதுலையாவது நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் ப்ரௌசிங் சென்டரில் போய் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனை இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பிரிண்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.